மதத்தையும் நம்பிக்கையும் மனசுல வை. அதான் இந்த நாட்டோட அடையாளம். அண்ணி, உங்களுக்கு இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. சர்ப்ரைஸா? என்ன அமுதா? இருங்க இருங்க, இது வந்துடுறேன். என்ன அது கபிலன்? அண்ணி, நீங்க கேசரி நல்லா செய்வீங்கன்னு அண்ணன் சொன்னாரு. ஆனா இந்த கேசரி சாப்பிட்டு பாருங்க, அப்புறம் தெரியும். ஓ, அப்படி என்ன இதுல ஸ்பெஷல் இருக்கு? இது அண்ணன் உங்களுக்காக ஸ்பெஷலா பண்ணது. இந்தாங்க, இதை சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. அண்ணே, இந்தாங்க எடுத்துக்கோங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருக்கு கபிலன். உங்களுக்கு சமைக்க தெரியும், ஆனா இவ்வளவு நல்லா சமைப்பீங்களா? அமுதா, நான் வீட்டுக்கு போகும்போது எனக்கு ஒரு பாக்ஸ்ல போட்டு கொடுக்கறியா? நான் அப்பா கொண்டு போய் கொடுக்கறேன். தரேன் அண்ணி. புனிதா, சும்மா இருங்க கபிலன். அமுதா மாமாலாம் இருக்காங்கல்ல. இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? அண்ணி, உங்க உதட்டுல கேசரி ஒட்டிட்டு இருக்கு. அண்ணன் அததான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கு. ஐயோ, நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா? நாங்க பிடிங்க, தொடச்சுக்கோங்க. மாமா, நான் கிளம்புறேன். சரவண கார் எடுத்துட்டு போயிட்டான். நான் கேப் புக் பண்றேன். எதுக்குமா கேப் எல்லாம் புக் பண்ணிட்டு? கபிலா, நீ பைக்லயே கொண்டு போய் விட்டுட்டு வா. சரிங்கப்பா, வாங்க. சரி சரி, நான் வரேன் மாமா. வரேன் அமுதா. ஏய் அமுதா, என்னாச்சு? அண்ணி, நீங்க அங்க போய் தான் ஆகணுமா? இங்கேயே இருக்கலாம்ல. அமுதா, கிளம்பி போறவங்கள்ட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாது. அன்னைக்கிட்ட சிரிச்சு பேசு. அமுதா, எனக்கும் அதான் ஆசை. உங்க அம்மா இன்னைக்கு என்ன விளக்கேத்த கூப்பிட்ட மாதிரி நிரந்தரமா நான் இங்க வந்து விளக்கேத்த ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அந்த நம்பிக்கையோட இரு அமுதா, சரியா? சரிங்க அண்ணி, சீக்கிரம் அப்படி நடக்கட்டும். சரி மாமா, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாமா. அண்ணி அண்ணி, ஒரு நிமிஷம், நான் இதோ வரேன். அண்ணி, இந்தாங்க அண்ணன் செஞ்ச கேசரி. சரி அமுதா, நாங்க கிளம்புறோம். வரோம் மாமா, நம்ம போலாம். சீக்கிரமா கொண்டு போய் விட்டுட்டு வா கபிலா. அப்ப நான் போட்டுமா? இருங்கன்னு சொல்றதுக்கு ஆசையா தான் இருக்கு. ஓகே, பாய் புனிதா. உள்ள வந்தா ஒரு காஃபி கிடைக்கும். இப்படியோ பைக்ல ஏறி உட்காருங்க. பக்கத்துல எனக்கு பிடிச்ச ஒரு கடை இருக்கு. என்னை பார்த்ததும் கடை பையன் இளையராஜா பாட்டை போட்டுருவான். அதோட சேர்ந்து ஒரு காஃபி சொர்க்கமா இருக்குங்க. சாருக்கு பயங்கர ரசனை இருக்கு போலயே. பக்கத்துல இருந்து பார்த்தா தெரியும். நாம தான் ஏதோ ஸ்கூல் பசங்க மாதிரி 6 மணி ஆச்சுன்னா அம்மாவை தேடி அலைய ஆரம்பிச்சிடுறோமே. கிண்டல் பண்ணாதீங்க. அப்போ சரி சரி, நீங்க உள்ள போங்க. நாளைக்கு ஆபீஸ்ல மீட் பண்ணலாம். பாய். புனிதா, ஒரு நிமிஷம் வாங்கல. என்னாச்சு? இல்ல, அமுதா கொடுத்த ஸ்வீட்டை 2 பேரும் மறந்துட்டோம் பாத்தீங்களா? நாங்க நல்ல வேலை, தேங்க்யூ. உள்ள வாங்கல, ஸ்வீட் எடுத்துட்டு உங்களுக்கு பாக்ஸ் திருப்பி கொடுத்துடுறேன். நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? ஏன் இப்படி பாக்குறீங்க? இல்ல, நீங்களும் என்ன உள்ள வர வைக்க ஏதோ சொல்றீங்க. எனக்கும் ஆசைதான். ஆனா நான் உள்ள வரணும்னா வீட்டோட மாப்பிள்ளையெல்லாம் வரணும். போதும்.